அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் அனுகூலம், வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை ஏற்படுத்தும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என்ற அற்புதமான அமைப்பு. நவகிரகத்தில் கிருஷ்ணர் வழிபாடு, நாராயணியத்தில் 100வது பாட்டை கேட்க கேட்க பெரிய அளவுக்கு சந்தோஷமும் அனுகூலமும் நம்பிக்கையும் கண்டிப்பாக எடுத்த காரியத்திலெல்லாம் ஜெயம் ஏற்படுவது கண்டிப்பாக காணப்படும். மீனராசிக்காரர்களுக்கு பெருமாள் கோவிந்தா 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 என்று சொல்லி கொண்டிருப்பதும், பெருமாளுக்கு உண்டான நெய்வேதிய பொருள்களை வாங்கி கொடுக்க சுபிட்சமும் ஆனந்தமும் பேரானந்தத்தையும் பெறக்கூடிய அமைப்பு மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இரத்தபந்த உறவு கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்வதும், அவர்களுக்கு மன கஷ்டத்தையோ பண கஷ்டத்தையோ சங்கடத்தையோ கொடுக்காமல் வைத்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகமான சந்தோஷங்கள் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். டக்கு என்று எல்லாமே ஏற்றம், தைரியம், தன்னம்பிக்கை, புதிய முயற்சி, சிஸ்டமேட்டிக்காக முன்வேகத்தில் செல்லக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படுவது மீனராசிக்காரர்களுக்கு உத்தரவாதத்தை ஏற்படுத்தும். அபிவிருத்திக்கு உண்டான வாரமாக காணப்படுவதனால் கண்டிப்பாக தெய்வீக வழிபாடு, பெருமாள் கோவிந்த நாமாவளி, வெங்கடேச சுப்பிரபாதம், பெருமாள் கோயிலில் நடைபெறக்கூடிய அன்னதானத்திற்கு பங்கு பெறுவது பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்.